ஒரு 10 பேருக்கு முன்னால மைக்க பிடிச்சு பேசுறதுக்கு ரொம்ப தயக்கமா, நடுக்கமா இருக்கா? உலகத்திலேயே மிகப்பெரிய பயம் வந்து மரண பயம். அதுக்கப்புறம் உள்ள பயம் வந்து மைக்க பிடிச்சிட்டு ஸ்டேஜ்ல பேசுறது. அதெல்லாம் ஈஸியா போக்கிடலாம். பப்ளிக் ஸ்பீக்கிங்ல ஏன் பயம் வருது அப்படின்னா, நம்ம பேசுறத மத்தவங்க கவனிப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம பேசுறத பத்தி என்ன நினைச்சுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான பயம் தான் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்ல ஒரு நடுக்கத்தை, ஒரு தயக்கத்தை உருவாக்குகிற ஒரு விஷயம். இதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு 1, 2, 3 அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. மேஜிக் டெக்னிக் இருக்கு. அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்ல நீங்க முன்னால அந்த ஸ்டேஜ்ல ஏறி போய் நின்று பேசுறதுக்கு முன்னால ஒரு 3 பொருட்களை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. 3 பொருட்கள் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். ஒரு கடிகாரமா இருக்கலாம், ஒரு ஃபேனா இருக்கலாம், ஒரு டியூப் லைட்டா இருக்கலாம். ஏதாவது 3 பொருட்களை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. 1 3 விஷயத்தை அப்சர்வ் பண்ணுங்க. 2வது ஏதாவது ஒரு 2 சவுண்ட்ஸ் கேட்கும் இல்லையா? ஃபேனோட சவுண்டு, ஏதோ சில சவுண்டு மனிதர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. 2 சவுண்ட்ஸை அப்சர்வ் பண்ணுங்க. 1வது உங்க உடம்புக்குள்ள இயங்கிக் கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு மூச்சுக்காற்று, ஹார்ட் பீட்டு அல்லது இமைகள், ஏதோ ஒண்ணு நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நவ் சிச்சுவேஷனுக்கு வந்துருவீங்க. இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்துருவீங்க. அந்த உங்களுடைய அந்த பய உணர்வு, அச்ச உணர்வு அப்படிங்கிறது வந்து நவ் சிச்சுவேஷனுக்கு இருக்கும் பொழுது குடுகுடுன்னு ஓடி போயிடும். நீங்க இன்னும் பப்ளிக் ஸ்பீக்கிங் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னை நீங்க கால் பண்ணலாம். என்னுடைய நம்பர் இங்க நான் போட்டிருக்கேன். தேங்க்யூ.